இல்லை யோசிக்கிறீங்களா யார் ஒரு ரியல் எஸ்டேட்டோட சேர்ந்தாங்க சார்? ஒரு ட்ரீம் ஹோம்னா what does it mean according to you? Lead into the Tamil Nadu. I had opportunities to settle down in UK, even UAE, but நம்ம language, நம்ம தமிழ், நிறைய விஷயம் எங்களோட அந்த வேல்யூஸ் சாரோட வேல்யூஸ் வந்து ஒத்து போச்சு. ஒரு சூப்பர் டூப்பர் ஹியூமன் பீயிங் ஏறமான்சாங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? மெயின் அதுதான். ரொம்ப ஹம்பிள், சின்ன ஒரு 3 பேரோட ஸ்டார்ட் பண்ண கம்பெனி ஒரு 3-4 வீடு கட்டி கொடுக்குற இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 1000 crores டச் பண்ணுறோம் சேல்ஸ். ஒரு ஸ்டடி இருக்குது, 100 பேர் இருக்காங்கன்னா 70 பேருக்கு வீடு இல்லைங்க நம்ம சென்னையில். 30 பேருக்கு தான் வீடு இருக்குது. இன்னும் அந்த 70 பேருக்கு வீடு கொடுக்கணும்னா அதுக்கே இன்னும் 100 வருஷம் ஆயிருங்க. எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் எவ்வளோக்கு வாங்க முடிஞ்சாலும் பரவாயில்ல, எங்கேயாவது ஒரு பிளாட் வாங்குங்க, கொஞ்சம் அதிகமாக காசு இருந்தால் அப்பார்ட்மெண்ட் வாங்குங்க, இல்லை உங்களால் ஒரு 1.5 கோடி 2 கோடி ஸ்பெண்ட் பண்ண முடியுமா தனி வீடு வாங்குங்க, இல்லை இடம் வாங்கி கட்டுங்க. ஏதோ ஒன்று சொத்துல முதலீடு பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரையும் விலை குறையும்னு எனக்குமே எதிர்பார்க்கக்கூடாது. கோல்டு விலை குறையவே குறையாது, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விலையும் குறையாது. இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு வாங்கினா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு 2000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கும், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு 5000 வாங்க வேண்டியிருக்கும். நம்ம ஊரில் ஸ்கேர்சிட்டி ஆஃப் லேண்ட் அது. நம்ம இங்கே வீடு வாங்குறதுக்கு ஒரு நிலம் வாங்குறதுக்கு யோசனை பண்ணிருந்தோம்னா நம்ம சம்பளம் அதிகமாகும் போது நம்மளால் லேண்ட்லாம் வாங்க முடியாது. லோன் வாங்கியாவது லேண்ட் வாங்கிடுங்க. என்ன சொல்லுங்கள், நீங்கள் தாம்பரம் ஏரியாலாம் ஒரு மிடில் கிளாஸ்க்கு வீடு இருந்தால் பெரிய விஷயம் இருக்கும். பட் அங்கே நாங்கள் ஃபுல் ரொம்ப சூப்பர் டூப்பர் டெக்னாலஜி ஹவுசஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டை திறந்துக்க முடியும், மானிட்டர் பண்ணிக்க முடியும், சுவிச்சஸ்லாம் வந்து மொபைலில் ஆப்ரேட் பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள் அண்ணா நகரில் அடையாறில் ஒரு 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன விதமான அம்யூனிட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க, என்ன லைஃப் ஸ்டைலை பார்ப்பாங்களோ என்கிட்ட வீடு வாங்குறவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க. பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நான் அதுலேயும் 2 ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணிட்டேன், எனக்கு திருப்பி வாங்கலாம் முடியாது. We have units starting from 20 lakhs and we have up to 3.5 crores. We have a lot of properties available. எப்பொழுதுமே ஒரு கரெக்டான காம்பினேஷன் வந்தாதாங்க ஹிட். ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு மகேந்திர சிங் தோனி எப்படி தேவையோ அதே மாதிரி ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் ட்ரீம் ஹோமுக்கு ஒரு ட்ரீம் மியூசிஷியன் தேவை. அப்போ தான் அந்த காம்பினேஷன் சூப்பர் ஹிட்டாக அமையும். அண்ட் இந்த காம்பினேஷன் ஃபஸ்ட்டு பால்லேயே ஒரு 6 அடிக்கிற மாதிரி வெற்றி காம்போ அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் அகேன் on behalf of DAC Developers, I'd like to welcome each and every one of you to our special brand ambassador reveal event. Now the brand ambassador of DAC Developers, உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் let's welcome on stage the one, the only A.R. Rahman அவர்கள். Once upon a time, there lived a ghost. Let's welcome on stage the brand ambassador of DAC Developers, the one and only Mr. A.R. Rahman அவர்கள். உங்களுடைய ரைட் ஹேண்ட் அண்ட் உங்களுடைய பிரிண்ட் பிளேஸ் பண்ணீங்கன்னா the magic will begin. 1 and go. அவர் வந்து ஒரு குளோபல் ஐகான், நம்மளுடைய ஸ்மால் கம்பெனிக்கு அவர் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு I just want to take everybody back in time to that moment. உலகமே பார்த்துட்டு இருக்கும் பொழுது, புகழின் உச்சியில் இருக்கும் பொழுது, அந்த ஆஸ்கரை ஜெயிச்சுட்டு அவர் மைக் மேடையில் வந்து சொன்ன விஷயம் for the world to hear, எல்லாம் புகழும் இறைவனுக்கே. நம்மளுடைய தமிழ் மொழியில் அவர் ஒரு தமிழன் அப்படிங்கிற ஒரு ரூட்டை மறக்காம he treats everybody with equality and kindness. And sir, as much as your songs have healed us, that moment healed all the Tamilians. எல்லாருக்கும் வணக்கம். இல்லை யோசிக்கிறீங்களா யார் ஒரு ரியல் எஸ்டேட்டோட சேர்ந்தாங்க சார்? Initially, I'm also doing another project and they're supporting that project. We'll reveal that later. இவங்க பேர் பற்றி கேட்கும்போது எல்லாரும் சொன்னாங்க amazing people, and we did the research also. And I'm also, we construct schools and what am I doing construction பற்றி. So as a student, because we have to know, expand. I'm in education as well, and
they've been asking, இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க. I started as a musician, அது சிம்பிள் ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு கீபோர்ட் பிளேயராக இருந்து ஒரு கம்போசர் ஆகிட்டு and travel from Chennai to Mumbai to UK to US and Dubai. I'm very thrilled to see your projects and inspired. Thank you so much. பியூட்டிஃபுல் சார். உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொன்னீங்க, உங்களுடைய பர்சனல் ஜேர்னி பற்றி 2 வார்த்தைகள் மட்டும் சொல்லிடலாம். என்னை பற்றி தெரிஞ்சோ நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு பர்சனல் ஜேர்னிலாம் ஒன்றும் இல்லைம்மா. கண்ணு முழிச்சதுலேருந்து தூங்குற வரையும் டேக்கு தான், பிஸ்னஸ் தான், வேலை தான். என் ஃபேமிலிக்கு தெரியும், என் பசங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு அப்புறமும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு எனக்கு. ஒரு மேபி சொல்லாமான்னு தெரியல, சொந்த வீடு இல்லாத ஒரு ஃபேமிலி தாங்க. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 2000-3000 பேருக்கு வீடு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் கொடுத்துருக்காரு. மேபி எங்கள் கஸ்டமர்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும், கடவுள் செகண்டரி தான். சூப்பர். ரமன் சார், நீங்கள் வந்து ஒரு க்ளோப் ட்ராட்டர் அப்படின்னு தெரியும். உங்களுக்கே வந்து ஒரு இடத்துல கண்ணு முழிக்கும் பொழுது எந்த கண்ட்ரியில் இருக்கும், எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐம் ஷோர் இட் டேக்ஸ் யூ a few seconds. ஆனால் வீடு, ஒரு ஐடியல் ஹோம், ஒரு ட்ரீம் ஹோம்னா what does it mean according to you? வீடுன்றது தமிழ்நாட்டில் சென்னையில் நிறைய தான் பிறந்தேன். and I had opportunities to settle down in UK and even UAE, but நம்ம language, my friends, நம்ம தமிழ். ஸோ என் வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்கிறேன், ஏன் இந்த லொகேஷனில் இருக்கீங்க, இன்னும் நீ அங்கே போயிடாமே, போய் ஸ்டார்ட் போகலாமே. பட் ஐ திங்க் இட்ஸ் மெமரிஸ், இட்ஸ் relationships, it's a give and take both, right? லைஃப் லெசன் சார். உங்களுடைய ரூட்ஸை நீங்கள் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிச்சீங்க, உங்களுடைய ஆரம்ப புள்ளியை நீங்கள் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. So far so good. நாங்கள் எங்கள் பிராண்டோட நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 பிராண்ட் அம்பாசிடர் சூஸ் பண்ணியிருக்கோம். கிளாமர் வேணும்னு நாங்கள் நினச்சதில்லை. ஏன்னா வீடு தான் மெயின், ப்ராஜெக்ட் தான் மெயின், அடுத்து தான் பிராண்டு, மார்க்கெட்டிங், எனி அவங்க பார்க்க வைக்கிறது தான் நம்ம எல்லாம் பண்ணுறோம். இப்போ ஒரு 2 மாதமாக நான் தூங்கும்போது, ட்ராவல் பண்ணும்போது இதே தான் திங்க் பண்ணிட்டுருக்கேன். கடவுள் நம்மளை எப்படிலாம் நல்ல மனுஷங்களை சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு சூப்பர் டூப்பர் ஹியூமன் பீயிங் ஏறமான்சாங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? ஒரு நல்ல சோல், ஒரு டிவைன் சோல், மனசில் இருக்கிறத பேசுகிறவங்க, ஆல்வேஸ் ஹம்பிள். நிறைய விஷயம் எங்களோட அந்த வேல்யூஸில் சாரோட வேல்யூஸ் வந்து ஒத்து போச்சு. மெயின் அதுதான். நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு பாவனா. ஆக்சுவலாக நானும் பாவாவும் மேபி லவர்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்களான்னு தெரியல, நான் எப்படி டேக்கை நினைக்கிறனோ எனக்கு அப்புறம் அவன் தான் டேக் அவ்வளோ நேசிக்கிறான். அந்த மாதிரி என் பசங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு 4 வீடு, என்னோட வருஷ டர்ன் 7-8 crores 10 crores இருக்கும்போது என் கூட வந்தார் அவர். இன்னைக்கு இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 1000 crores டச் பண்ணுறோம் சேல்ஸ். நீங்கள் அது இந்த மாதிரி நிறைய நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் எங்கள் லைஃபுக்கு, எனக்கு, எங்கள் நிறுவனத்துக்கு சாரு மாதிரி ஒரு லெஜண்ட் அவங்க பிராண்ட் அம்பாசிடராக வந்ததும், இந்த மேடையில் உட்காந்துருக்கிறதும். இப்போ சொன்னாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கலக்குறீங்கன்னு, உலகம் ஃபுல்லாக அவங்கள பார்த்து இல்லையா. நான் ஆக்சுவலாக விஸ்வா சார் மூலிமா தான் அவங்கள சாரை மீட் பண்ண முடிஞ்சது. ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் அவர். ஆனால் ரொம்ப ரகுமான் சார் வந்து ஒரு இமயமலைன்னா அதில் ஒரு 10% இருக்காரு. சாரும் பேச மாட்டாங்க, அவரும் பேச மாட்டாங்க. அவர் என்னை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு 4 மணி நேரம் பேசுகிறேன். சார் எப்படியாவது எனக்கு சாரை கூப்பிட்டு வந்துருங்க, என் லைஃப்பில் நான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். எப்படி தமிழ் ரூட்ல இருந்து, நம்ம ஊர்ல இருந்து, ஒரு ஹம்பிள்ல இருந்து வந்து இங்கேருந்து அடுத்த லெவல் போய் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல். நான் கேட்டேன், 5 ஹாலிவுட் படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காங்க. ஹாலிவுட் படத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ சார். உங்கள் கூடவே நாங்கள் இருப்போம், எங்கள் கூட நீ இருங்க. எப்பயுமே வார்த்தை கொடுத்துட்டா தலையை அடமானம் வச்சாவது நாங்களே எங்கள் நிறுவனமும் செஞ்சிருவோம். நாங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் கூட நிற்க முடியுமோ நிற்போம் சார். பியூட்டிஃபுல். அண்ட் இது ஒரு ஹாப்பி இமோஷனோட இந்த Q&A செஷன் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். சார், ரஹ்மான் சார் வந்து அவ்வளோ சீக்கிரம் அசோசியேட் ஆக மாட்டாங்க. அவங்க அசோசியேட் ஆனதுலேருந்தே நமக்கு என்ன புரியுதுன்னா, அவங்க எவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க உங்கள் மேலே அப்படின்றது புரியுது. இந்த மேஜிக் வந்து பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு. ஹவு டஸ் மேஜிக் ஹேப்பன்? இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உழைப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எப்பயுமே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. நல்லவங்களோட எப்பயுமே நல்ல மனுஷங்களை சேர்ப்பாங்க.
ஏன்னா என்னோட கேரியர் நான் 25 வருஷமாக என் தொழில் வாழ்க்கையில் ரொம்ப சின்ன வயசுலேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே என் கூட நல்ல மனுஷங்க நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இல்லாட்டினா என்ன அவங்க கூட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ரொம்ப ஹம்பிள், சின்ன ஒரு 3 பேரோட ஸ்டார்ட் பண்ண கம்பெனி டேக்கு. ஒரு கன்சல்டன்ட் ஃபர்மாக இருந்தோம். அப்புறம் கான்ட்ராக்டராக மாறினேன். 2014 ஒரு 3-4 வீடு கட்டி கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணிட்டுருக்கோம். 2020 வரையும் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் நிறைய பண்ணியிருக்கோம். அந்த ஆஃப்டர் கோவிட் ரியல் எஸ்டேட்டோட பூமில் டேக்குக்கு ஒரு பெரிய மேஜிக் நடந்தது. எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது. கஸ்டமர்ஸ் நிறைய நம்புகிறாங்க, நிறைய நம்பி வீடு வாங்கியிருக்காங்க. இதுவரையும் 110-120 ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஒரு 3000க்கும் மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பர் ஜம்ப் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு 10-12 இயர்ஸ் பண்ணதை இப்போ 1 இயரில் பண்ணுற அளவுக்கு எங்கள் சைஸ் பெருசாக இருக்குது. அதனால தான் ரஹ்மான் சார் மாதிரி ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் வேணும்னு விரும்புவார். சார், நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒன்று புரிஞ்சுது. ஒரு பெரிய லெஜண்ட் உங்களோட அசோசியேட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும். அந்த ட்ரஸ்ட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அவங்க கிருஷ்ணா சார்னு ஒரு டைரக்டர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த சில்லுனுக்கு ஒரு காதல், இப்போ லாஸ்ட்டாக சிம்பு சார் வச்சு ஒரு படம் பண்ணாங்க. அவங்கள எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இந்த மாதிரி எங்களுக்கு ஒன்று வேணும்னா, அம்மா எனக்கு தெரியும், நான் சார்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணது தான். ஒரு 3-4 மந்த்ஸில் இந்த மேஜிக் வந்து நடந்தது. அவங்க ஒரு நல்ல எண்ணத்தோட நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்கோம். அவங்களும் அதே நம்பிக்கையோட ரஹ்மான் சாருங்கிற ஒரு இமேஜை வந்து கண்டிப்பாக நல்லபடியாக பாதுகாப்புங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சென்னையில் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதுக்கப்புறம் சென்னையில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்? சென்னையில் எங்களுக்கு மோர் தென் 22 ப்ராஜெக்ட்ஸ் இருக்காருண்ணா. அவங்க தேவையை பொறுத்து நீங்கள் நாங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோம்னா OMR ECR இருக்கும், டேக்கில் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. அப்புறம் தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட், மேடவாக்கம், பள்ளிக்கரணை, வேளச்சேரி இங்கெல்லாம் இருக்கும். அப்புறம் வெஸ்ட் சிட்டிக்குள்ளார 2-3 ப்ராஜெக்ட் இருக்குது. சூளைமேட்டில் ஒன்று இருக்குது, அண்ணாநகரில் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பெல்ட் போனீங்கன்னா எங்களுக்கு மோர் தென் 10 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதுதான் அந்த போரூர் ஏரியா சொல்கிறேன். அந்த வடபழனி, வலசரவாக்கம், போரூர். நான் இன்னைக்கு OMRக்கு ஈக்குவல் ஐடி ஹப் வந்து அந்த கிண்டி டு மணப்பாக்கம் அந்த ரோட்டில் பெரிய ஐடி கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க போதாங்க. ரைட் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால தான் எங்களுக்கு அங்கே வந்து மோர் தென் 1000 crores நாங்கள் அங்கே ஸ்டாக் வச்சுருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சேல்ஸ் இருக்கும்னு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க, கஸ்டமர்ஸ் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் எவ்வளோக்கு வாங்க முடிஞ்சாலும் பரவாயில்ல, எங்கேயாவது ஒரு பிளாட் வாங்குங்க, கொஞ்சம் அதிகமாக காசு இருந்தால் அப்பார்ட்மெண்ட் வாங்குங்க, இல்லை உங்களால் ஒரு 1.5 கோடி 2 கோடி ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, தனி வீடு வாங்குங்க, இல்லை இடம் வாங்கி கட்டுங்க, ஏதோ ஒன்று சொத்தில் முதலீடு பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரையும் விலை குறையும்னு எனக்குமே எதிர்பார்க்கக்கூடாது. எப்படி நகை விலை குறையவே குறையாது, கோல்டு விலை குறையவே குறையாது, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விலையும் குறையாது. இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு வாங்கினா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு 2000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கும், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு 5000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கும். அதுதான் ஹிஸ்ட்ரி. ரொம்ப நம்ம ஊரில் ஸ்கேர்சிட்டி ஆஃப் லேண்ட் அதிகம். அதாவது லேண்டே கிடையாது. நம்ம இங்கே வீடு வாங்குறதுக்கோ ஒரு நிலம் வாங்குறதுக்கோ யோசனை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம சம்பளம் அதிகமாகும் போது நம்மளால் லேண்டெலாம் வாங்க முடியாது. லோன் வாங்கியாவது லேண்ட் வாங்கிடுங்க நான் சொல்கிறேன். லோன் வாங்கியாவது லேண்ட் வாங்குங்க. சார், உங்கள் ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் அம்யூனிட்டிஸ் நிறைய கொடுக்குறீங்க. அதில் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க? பிகாஸ் நிறைய பேருக்கு என்னென்னா வாட்டர் நல்லா இருக்கணும்னு பார்ப்பாங்க, சில பேர் வந்து டிரான்ஸ்போர்ட் நல்லா இருக்கணும்னு பார்ப்பாங்க, சில பேர் வந்து கிட்ஸ் ஏரியா எங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எதில் கான்சன்ட்ரேட்? யூஸ்வலாக நம்ம டேக்கோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின், மெட்ரோ, பஸ் ஸ்டாண்டு, மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கும். ஒன்று மெயின் ரோட்டில் இருக்கும், இல்லை மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையும் டேக்கோட ப்ராஜெக்ட் எங்கேயும் நீங்கள் கவலைலாம் பட தேவையில்லை. ஏன்னா எல்லாமே மெயின் ரோடு ப்ராஜெக்ட்ஸ் தான். மெட்ரோ இருக்கும், இல்லை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், இல்லை பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அம்யூனிட்டிஸ் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நிறைய பேர் விரும்புறது அந்த சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா விரும்புகிறாங்க. எங்களோட எல்லா ப்ராஜெக்ட்லையும் நாங்கள் அதை போட்டுடுறோம். குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு, பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க பேசிக்கிறதுக்கு, ஒரு சோஷியலாக கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கை குழந்தைங்க நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி 200-300 அப்பார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து 12வது படிக்கிற பசங்க வரையும் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளே ஏரியா நல்லா யூஸ் பண்ணுறாங்க, ஜிம்மு நல்லா யூஸ் பண்ணுறாங்க. சில கம்யூனிட்டியில் சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. சில ப்ராஜெக்ட்ஸில் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு நம்ம அந்த போர்டு ஒர்க்கு, அந்த கேரம் போர்டு, இந்த ஸ்னூக்கர்ஸு, செஸ்ஸு, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துரும். ஆல் ப்ராஜெக்ட்ஸ் அதை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதெல்லாம் எங்கள் வீட்டில் இடம் இல்லை, என்னால் இன்னும் ரூம் இல்லை, அதனால் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்தாங்க ஹாய் ஹலோ சொல்கிறதுக்கு. நான் இந்த மாதிரி இவ்வளோ ப்ராஜெக்ட் எங்கேப்பா என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டாங்க. கொஞ்சம் ரொம்ப பெரிய ஆளுங்க, என்னை விட பெரிய பிஸ்னஸ் பீப்புள். ஒரு வில்லா வாங்கியிருக்காரு, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு. அந்த லொக்கேஷன் பிடிச்சி இவ்வளோ இருக்கா. ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிறுசேரியில் நான் போட்டிருக்கேன். அதில் ரெண்ட்டு வந்து ஒரு 4 பெட்ரூம் வில்லா வந்து ஒரு 75,000-80,000 ருபீஸ் ரெண்ட்டு போகும்.
அப்பார்ட்மெண்ட் போரூரில் அந்த ராமச்சந்திரா பக்கத்தில், அதுவும் ஒரு 40-50,000 ருபீஸ் ரெண்ட் போகும். அவர் பேங்க்கில் எஃப்டி போட்டு வச்சுருக்காங்க. எஃப்டியில் எனக்கு 4-5% தான் கிடைக்கிது ஆஃப்டர் டேக்ஸு. ஏன்னா லேண்டில் தான் உங்களுக்கு வந்து ரெண்ட்டும் வரும், பில்டிங்கில் ரெண்ட்டும் வரும், கேபிட்டல் அப்ரிஷியேஷனும் இருக்கும். அந்த ஒரு 30-40% அப்ரிஷியேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கிடைக்குங்க. இப்போ வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஏஐலாம் வந்துருச்சு. நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டில் என்னென்ன டெக்னாலஜிலாம் இன்கார்பரேட் பண்ணுறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் இன்னோவேஷன் நாங்கள் எப்பயுமே எங்கள் டோரை திறந்து வச்சுருக்கோங்க. நீங்கள் தாம்பரம் ஏரியாலாம் ஒரு மிடில் கிளாஸுக்கு வீடு இருந்தால் பெரிய விஷயம்னு இருக்கும். பட் அங்கே நாங்கள் ஃபுல் கம்ப்ளீட்டட் ரொம்ப சூப்பர் டூப்பர் டெக்னாலஜி ஹவுசஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டை திறந்துக்க முடியும், மானிட்டர் பண்ணிக்க முடியும், சுவிட்சஸ்லாம் வந்து மொபைலில் ஆப்ரேட் பண்ண முடியும், செக்யூரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியும், ஃபுல் சிசிடிவி வச்சுருக்கோம். எப்போயுமே டெக்னாலஜி எங்கள் ப்ராஜெக்டில் வச்சுக்கிட்டே இருக்கோங்க, அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சென்சார் டோர் வைக்கிறோம். என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒருவேளை சர்வெண்ட் வராங்க, நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து டோரை திறந்து விட்ற முடியும். அவங்க போன அப்புறம் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்தே க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்றைக்கி எவ்வளோ தூரம் அட்வான்ஸ்டாக டெக்னாலஜி இருக்குது, ஹை எண்ட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நீங்கள் அண்ணா நகரில் அடையாறில் ஒரு 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன விதமான அம்யூனிட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க, என்ன லைஃப் ஸ்டைலை பார்ப்பாங்களோ, 1 கோடி ரூபாய் என்கிட்ட வீடு வாங்குறவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க. சார், அடுத்தது வந்து நீங்கள் இப்போது 5 ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. அந்த 5 ப்ராஜெக்ட் பற்றி ஒரு சின்ன வரி. ஃபஸ்ட்டு 2 ப்ராஜெக்ட் OMR ப்ராஜெக்ட் சொல்கிறேன். ஒன்று ஷோலிங்கலுக்கு பக்கத்தில் சிமஞ்சேரியில், அது ஒரு இங்கிலீஷ் தீம்டு அப்பார்ட்மெண்ட்டு, ரொம்ப நல்ல சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வேகமாக போயிட்டுருக்கு. அதில் 140-150 அப்பார்ட்மெண்ட்ஸு, நல்ல லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸ்விம்மிங் பூல், ப்ளே ஏரியா, அதெல்லாம் கொஞ்சம் நல்ல லக்ஸரியாகவே வச்சுருக்கோம் OMRலங்கிறனால. ரொம்ப ஒரு நீங்கள் லண்டனில் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ப்ராஜெக்ட் உள்ளார வந்தாச்சுன்னா. ரொம்ப 1 crore-லேருந்து 1.5 crore வரையும் அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸஸ். அப்புறம் சிறுசேரியில் வில்லா ப்ராஜெக்ட், அதான் 114 வில்லா. அதில் நல்ல சூப்பர் டூப்பர் ஓப்பன் ஸ்பேஸு. யாருக்கிட்டையாவது ஒரு 1.5 to 2 crore இருந்ததுன்னா பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நான் அதுலேயே 2 ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணிட்டேன். எனக்கு திருப்பி வாங்கலாம் முடியாது. அதனால் ஒரு 3-4 வில்லா நான் ஹோல்ட் பண்ணிடுறேன். நாளைக்கு பசங்க ஏதாவது வேணா போய் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்ல லொக்கேஷன். சிறுசேரி ஐடி பார்க் அப்படியே பின்னாடி ஒரு 2 crore நல்ல சூப்பர் டூப்பர் லைஃப் ஸ்டைல் வில்லாஸு. தனி லேண்ட் இருக்கும், உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். யூடிஎஸ்ஸாக இருக்காது, ஓன் லேண்டு உங்கள் பேரில் இருக்கும், உங்கள் பேரில் அப்ரூவல் வந்துடும். நீங்கள் நாளைக்கு ஒரு 50-60 இயர்ஸ் கழித்து அதை வந்து ரீமாடல் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி G+1 நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டி கொடுக்குறோம். 4 மாடி நீங்கள் ஃபியூச்சரில் கட்டிக்க முடியும். தனி லேண்டு கொடுத்துட்றோம். வில்லா விரும்புகிறவங்க அந்த ப்ராஜெக்டை மிஸ் பண்ணிட வேணாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போரூர் ஏரியாவில் ஒரு பிளாட்டட் ப்ராஜெக்ட், அதான் அந்த சுங்குவாச்சத்திரம் ப்ராஜெக்ட் பிளாட்டட். அது வந்து 16 ஏக்கர் பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் எங்கள் டேக்கில். 30 லட்சத்துலேருந்து 70-80 லட்சம் வரையும் பிளாட் இருக்குது. அப்புறம் அந்த குமணஞ்சாவடி போரூர் ராமச்சந்திராலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் அந்த ஜங்ஷனில் அந்த ஹை ரைஸ் ஒன்று சொன்னேன். அது ரொம்ப சூப்பர் டூப்பர் லைஃப் ஸ்டைல் அப்பார்ட். நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரியபுரமில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பண்ணால் என்னென்னலாம் அம்யூனிட்டிஸ் கொடுப்பாங்க, என்ன கிளப் ஹவுஸ் கொடுப்பாங்களோ அதை விட பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட், அதை விட பெட்டர் அம்யூனிட்டிஸ் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டில் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வீடுக்கு 2 கார் பார்க் 3 கார் பார்க் கொடுக்குறோம். இன்றைக்கி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் அதான் சேலஞ்சிங்க. ஒரு வீட்டுக்கு 1 கார் பார்க் தான் கொடுக்க முடியும். அந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா 90% அப்பார்ட்மெண்ட்டுக்கு 2 கார் பார்க்ஸ், டூப்ளெக்ஸ்க்குலாம் 3 கார் பார்க்ஸ், 4 கார் பார்க்லாம் கொடுக்குறோம். அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து காட்டுப்பாக்கம்ல, அது ராமச்சந்திராக்கு பக்கத்தில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் டேக்கில் ஒரு 570 அப்பார்ட்மெண்ட். அது நாங்கள் சார் அப்ரோச் பண்ணுறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஒரு 500 crore டாப் லைன் இருக்கிற ப்ராஜெக்ட்டு, ரொம்ப நல்ல லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸ் அதுலேயும் இருக்கும். சார், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூம் ஆகிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ், அதுவும் காம்படிஷன் அதிகமாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ். இதில் வந்து டேக் டெவலப்பர்ஸ் எப்படி தனித்துவமாக தெரியுறீங்க? இல்லை, பூம் ஆகிட்டு இருக்க பிஸ்னஸ் நோ டவுட்டு அருணா. ஆனால் காம்படிஷன் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் பெரிய காம்படிஷன்லாம் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் எங்கே ப்ராடக்ட் போட்டாலும் சேல் நடக்குது. கஸ்டமர் ரொம்ப விரும்புகிறாங்க. அடுத்த ப்ராடக்ட் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ காம்படிஷன் இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னும் நிறைய பேர் சிவில் இன்ஜினியர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். டெவலப்பராக மாறணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும். எப்படி இன்றைக்கி வந்து பாம்பே வளர்ந்துருக்கு, டெல்லி NCR வளர்ந்துருக்கு, பெங்களூர் வளர்ந்துருக்கோம், அதே மாதிரி நம்ம சென்னையும் நிறைய ஹைரைஸ் பில்டிங் வரணும். ரியல் எஸ்டேட் இன்னும் பெருசாக பூம் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஒரு ஸ்டடி இருக்குது, 100 பேர் இருக்காங்கன்னா 70 பேருக்கு வீடு இல்லைங்க நம்ம சென்னையில். 30 பேருக்கு தான் வீடு இருக்குது. இன்னும் அந்த 70 பேருக்கு வீடு கொடுக்கணுன்னா அதுக்கே இன்னும் 100 வருஷம் ஆயிருங்க. அதனால் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். தேங்க்யூ சார். தேங்க்யூ அருணா. பிஹைண்ட் நேயர்களுக்கு வணக்கம், நன்றி. May I welcome the Product Development Head of DAC Developers, Mr. Naveen, on stage, please. ஒரு பெரிய round of applause. I just want to give you a glance of what are all the ongoing projects current and upcoming என்ன இருக்குன்றதை I want to give you a glance. So I will show you the list of projects. சோழிங்கநல்லூர் போகும்போது
அங்கே இருக்கிற மாதிரியான கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு we did an extensive research. அந்த ரிசர்ச்சோட பலனா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி it got sold out and 163 units is all sold out and so this is our first project in OMR multi-story and next stage பார்க்கும்போது villas. So villas நாங்கள் ஆல்ரெடி தாம்பரம்ல பண்ணியிருந்தோம். ஸோ OMR லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி we wanted to give a villa property. அதில் phase 1 55 villas we designed a Californian styled villa. ஸோ அது வந்து phase 1 55 units got sold out and phase 2 launch பண்ணோம். அதுலேயும் 22 units முடிஞ்சிருச்சு. phase 3 we are planning. ஸோ அதனுடைய current situation இது people ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. we have a ஸ்வஸ்தியா பூஜா for this project this week. அடுத்த ப்ராஜெக்ட் பார்க்கும்போது மேடவாக்கம் ஒரு ப்ராஜெக்ட்லையும் நாங்கள் வந்து எதனா ஒரு திமேட்டிக்காக பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா அந்த நியோ கிளாசிக்கல் ஆர்கிடெக்சர் ஈவன் தோ வந்து ப்ராப்பர்ட்டி ஸ்டில் +5 இருந்தாலுமே எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஹேவ் தட் ப்ரைட் ஆஃப் ஓனிங் அ ஹோம். இந்த ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா 125 units it is also sold out and construction is happening right now. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மிட் டவுன் சொல்லிட்டு இது ஜிஎஸ்டியில் வந்து இட்ஸ் பிகமிங் அ பிரைம் லொகேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரெண்டல் ரிட்டர்ன்ஸோட பெஸ்ட்டாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒன்று இது நாங்கள் மிட் டவுன் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணோம் இன் குடுவாஞ்சேரி. அண்ட் ஒன் மோர் வில்லா ப்ராப்பர்ட்டி திஸ் இஸ் இன் மாடம்பாக்கம் வெரி க்ளோஸ் டு தேனுபுனீஸ்வரர் கோயில். அண்ட் ஒன் மோர் ப்ராஜெக்ட் இன் பள்ளிக்கரணை இஸ் ஜஸ்ட் பிஹைண்ட் ஜெயச்சந்திரன் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணையில். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இட் இஸ் ஆல்சோ sold out and we have the last 1 unit available. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்க்கும்போது this is a new project we are launching. This is in அரசங்கலனி. So this is just behind சதிமாமா யூனிவர்சிட்டி சொல்லலாம். ஸோ ஷோலிங்கர் வந்து ஒரு 10 minutes drive from Sholing Road Junction. You can get a independent villa 3 bedroom 3 toilet independent villa at 1.3 crores. Next is one more property. This is NRIக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து we have branches in துபாய் அண்ட் சிங்கப்பூர். ஸோ அதில் வந்து ஒரு பிரைம் லொகேஷனாக பார்க்கும்போது இந்த பல்லாவரம் பம்மல் லொகேஷன் வெரி க்ளோஸ் டு த ஏர்போர்ட். ஸோ அந்த லொகேஷனில் வந்து பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ்னு தெரிய வந்ததுனால we took up this property and we are designing a basement still plus 5 floor structure 137 units. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். OMR லொகேஷனில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு gated community with swimming pool podium level அந்த மாதிரி 50+ amenities and all that properties இருந்தது. So we come up with this property 114 units still plus 5 floor structure and another very successful project of DAC is this is very close to Ramachandra Hospital. So 165 apartments இது நம்ம ஒரு women theme அப்படின்னு சொல்லிட்டு இதை லான்ச் பண்ணியிருந்தோம். இது அதுவும் ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வச்சு நம்ம we launched this property. So in the launch we were able to sell more than 100 units and one more property we launched. This is in again Arasangalani. This is on main road. On main road la apartments கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. Properties கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. So this is a one more on road property 60 feet main road la we came up with a still plus 5 floor structure 110 units. And next property this is one more experimental property. எங்களுக்கு வந்து DAC la usually we had projects in the range of 80 lakhs and above. We wanted to experiment projects in the range of 60 lakhs as well. So இது வந்து போர் ரோட் ஜங்ஷன்ல just 2.8 kilometers just opposite to PSB Millennium School. So location வந்து people are choosing. சார் சொன்ன மாதிரி லொகேஷன் தான் வந்து மெயின் வந்து விஷயமா இருக்கு people choose பண்றதுக்கு. And we wanted property inside the city as well. So Nelson Manikam Road la we are doing a redevelopment property or still plus 5 floor structure 20 units. So this is one of the first properties of DAC inside the city. We will be coming up with more properties inside the city. This is on 20 units property and the construction is happening at the site. இது வந்து நம்ம தாம்பரம் லொகேஷன்லயே வந்து we wanted to launch a property. இது ஒரு 79 villa plots. Villa plots are not just plots, completely engineered plots coming from a brand like DAC. We wanted to give a complete engineered plots with all the infrastructure facilities already available. Concrete roads la irundhu rainwater trenches la irundhu everything is properly designed and executed at the site. Garden or 10,000 square feet to OSR garden everything is completely developed. So day one la irundhu people can buy and start building. This is the at the site and the OSR park ready irukku. One more property is in Kuthambakam. This is very one more hotspot of development plots in Pakumbodhu. So Kuthambakam bus stand is almost getting ready and West Chennai la வந்து fast developments irukku. The investment பார்க்குற people-க்கு this is a very good opportunity and out of 140 units around we have the last 20-30 units available. So Coimbatore also we wanted to enter last year நம்ம enter ஆனோம். அதில் வந்து we started with 2 projects. So ஒன்று வந்து துடியலூர் அப்படின்ற லொகேஷன் ஒரு ஃபாஸ்ட் டெவலப்பிங் லொகேஷன் கம்ப்ளீட்லி ரெசிடென்ஷியல் லொகேஷன். அதில் we wanted to develop a property still plus 5 floor structure and 54 units அதில் பிளான் பண்ணோம். கோயம்புத்தூர்லையுமே எங்களோட பிராண்ட் ரீச் ஆகிட்டு அங்கேயுமே people gave a very good reception and இதுலையுமே லாஸ்ட் 10-15 units இப்போ அவைலபிள் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஹேப்பனிங் ஃபுல் ஃபேஸ். கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டா ஒரு பிரைம் லொகேஷன் ஆர்எஸ்புரம்ல ஜஸ்ட் வெரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் புரூக்ஃபீல்ட் மால். அங்கே ஒரு ஸ்டில் ப்ளஸ் 3 floor structure 15 units கம்ப்ளீட்லி 3 bedroom அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஒரு வெரி ஹை கிளாஸ் அப்பார்ட்மெண்ட் சொல்லலாம். ஒரு 2.2 crores மேலே தான் ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள் இருக்கு and a very desirable property for anyone living in Coimbatore. And I would like to show you the projects that is upcoming this financial year. ஸோ அதில் பார்க்கும்போது நம்பர் 1 is இது வந்து லக்ஸ்ன்னு சொல்லிட்டு we have a property in Old Perungattur. This is again an on-road property. Very rare on-road property வந்தால் நாங்கள் மிஸ் பண்ணுறதில்ல because that gives all the advantages of the location, easily commutable to all the locations. அதுக்கேற்ற மாதிரி இது ஒரு still plus 5 floor structure. We have 58 units.
And one more property of DAC is வந்து ஒரு London themed apartments in Semanjeri. Following the success of a Pratyankara project in Sholingalur, we wanted to buy one more property in Semanjeri. So this is a very exclusive community in பார்க்கலாம். ஒரு English theme கம்ப்ளீட்டாக ஒரு லண்டனில் இருந்தால் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அதில் சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எவ்ரி திங் வி பிக்ட் அப். ஸோ 140 units and we are starting the sales for that. ஸோ அந்த ஸ்விம்மிங் பூல் கூட வந்து ஒரு இங்கிலீஷ் கார்டன் தீமில் இருக்கும். ஸோ when you go for ஒரு இங்கிலீஷ் ஒரு லண்டனுக்கு போய் விசிட் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். எவ்ரி பேலஸ் யூ கோ ஒன்று பார்க்கும்போதே நமக்கு வந்து இந்த மாதிரி ஏன் நம்ம ஊரில் இல்லைன்னு ஒரு ஃபீல் வரும். அதை வந்து we wanted to bring it in சென்னை. MD சார் சொன்ன மாதிரி this is going to be a landmark property again. This is in Kumananjavadi. It's a corner property, 2 basements still plus 13 residential floors. In West சென்னையில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு லக்ஸுரி ப்ராஜெக்ட் வந்து இது ஒன் ஆஃப் அ கைண்ட். ஸோ திஸ் வில் பி ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் சான்ஸ். ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி we wanted to give it only ஒரு லக்ஸுரி அபார்ட்மெண்ட்ஸாக கொடுக்கணும்னு நினச்சோம். இதில் வந்து we have 3 bedroom, 4 bedroom, 5 bedroom duplex units and all that is available. We have units up to range of 3.5 crores. 194 units. This is going to be a fast selling property. These are the amenities we are planning. We have an exclusive G+3 floor structure. And one more property is this is in Kovur. So ஒரு ப்ராஜெக்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு தீமேட்டிக்காக எடுத்துகிட்டு போவோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து வெனிஸ் தீம், ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு எலிவேஷன் அண்ட் ஆல் தி அமினிட்டிஸ் we are providing inside will be European theme. And next is a property in Sunguvar Chettam. This is a plotted development, 16.5 acres plotted development. We have around 289 units. இதுவுமே ப்ராப்பர்ட்டியில் ஒரு தீமேட்டிக்காக வரும்னு சொல்லிட்டு we wanted to give a Japanese theme for this property. So Japanese theme வந்து it continues from the entrance archலேருந்து உள்ளே இருக்கிற OSR amenities-லேருந்து whatever the road facility, the or the infrastructure, everything is inspired by Japan. So the OSR அந்த ஜப்பானில் இருக்க மாதிரியான ஒரு பார்க்ஸ் எல்லாமே உள்ள கொண்டு வரோம். So this is going to be launched very soon. And நான் சொன்ன மாதிரி சிவகங்கையில் we are coming up with a plotted property. This is 349 units. சிவகங்கை to மானாமதுரை main roadல we have property. And one more English themed villa property. English themed apartment is in Semanjeri. English themed villa property we want to come up in Pudupakkam. This is also an on-road property, 5.5 acres. We are coming up with 113 villas. We're designing it in English theme again. And we have an apartment cum villa property in Madambakkam, 165 apartments and 16 villas. This is also about to launch. Approvals are happening on the place and model houses and market office is getting ready. Project on the Harmony. This is a property we are going to launch in Kattapakkam. It's a 5.5 acre community with residences and senior living. எல்லாமே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம கொடுக்குறோம். It is in the design phase and we are going to launch very soon. Bookings are happening, bookings are flowing in actually. And next is a plotted development in Outer Ring Road. This is in the Red Hills. Outer Ring Road Red Fort and ஒரு property கொடுறோம். இது again இது ஒரு Indo-Sarsanic architectural style வந்து follow பண்ணுறோம். This is one property. And these are all in development and we are going to launch within this financial is what we are trying. And we have 3 more upcoming projects in Coimbatore as well. One is in Saranambatti, there is an apartment and Tuliroda success பண்ணி Tulir 2 ன்னு சொல்லிட்டு phase 2 we are planning. And one more villa property, again English themed villa community in Kovaipudu. So these are all the projects we are planning in Coimbatore. So with all these developments, that we have a huge stock for the next financial year and lot of opportunities for everyone to take. எல்லா regionsலயும் இருக்கு, எல்லா typesலயும் இருக்கு. We have units starting from 20 lakhs, we have up to 3.5 crores. We have a lot of properties available. Make use of it. Thank you.